சேலம் மாவட்டம் நரசிங்கபுரம் நகராட்சி அலுவலர்களிடையே லஞ்சம் புரையோடி போய் உள்ளதாக அதிமுக கவுன்சிலர்கள் கடுமையாக குற்றம் சாட்டினர். நரசிங்கபுரம் நகர்மன்ற கூட்டத்தில் பேசிய அதிமுக கவுன்சிலர்கள், குடிநீர், வீட்டு வரி ரசீது போடும் அலுவலர்கள் அதிக அளவில் லஞ்சம் கேட்பதாகவும், மேலும் இது தொடர்பாக பொதுமக்கள் பல மாதங்கள் அலைகழிக்கப்படுவதாகவும் பகிரங்கமாக குற்றம் சாட்டினர். அப்போது அவர் ஏற்கனவே லஞ்சம் பெற்ற பில் கலெக்டர் சிக்கியதாகவும் குறிப்பிட்டு, நரசிங்கபுரத்தில் லஞ்சம் கொஞ்சமும் குறையவில்லை என்றார். அதையடுத்து பேசிய திமுக கவுன்சிலர்களும் அதிமுகவின் கருத்தை ஆமோதிப்பது போல் பேசியதன் மூலம் திமுக ஆட்சியின் லஞ்ச லாவண்யத்தை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். போய் அந்த வீட்டை பார்த்துட்டாங்க, 50,000 ரூபாய்க்கு 50 லட்சம் வீடு கட்டினா 50,000 கட்டுறாங்க. 1 கோடி ரூபாய் இருந்தால் 1 லட்சம் கொடுத்தாதான். இல்லை கவுன்சில் தலையிட்டாங்க, அதுவும் 1.5 லட்சம் ஆயிடும். ஆபீஸ்ல வாங்கினா 1 லட்சம் வாங்குவாங்க. கவுன்சில் தலையிட்டா அந்த மாதிரி ராமசாமி சொன்னாரு, அதை போட்டு கொடுன்னு சொல்லிவிட்டாங்க. கவுன்சிலர் எப்படி நீ பதில் சொன்னேன், எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி 1.5 லட்சம் வாங்கிக்குவாங்க. குடிநீர் கட்டணம் உயர்வை கண்டித்து தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டத்தில் இருந்து அதிமுக கவுன்சிலர்களுடன் சேர்ந்து திமுக கூட்டணி கட்சி கவுன்சிலர்களும் வெளிநடப்பு செய்தனர். தூத்துக்குடி மாநகராட்சியின் சாதாரண கூட்டம் காலை 10:30 மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் திமுகவை சேர்ந்த மாநகராட்சி மேயர் பல மணி நேரம் தாமதமாக வந்ததால் நண்பகல் 12:15 மணிக்கு தொடங்கியது. அப்போது ஏழை எளிய மக்களை பாதிக்கும் வகையில் குடிநீர் கட்டணம், பாதாள சாக்கடை திட்டத்திற்கான வரிகள் உயர்த்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்த அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். மேலும் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கவுன்சிலர்களும் வெளிநடப்பு செய்தது திமுக ஆட்சியின் அவலட்சணத்தை வெளிப்படுத்தி உள்ளது. திமுக மாநகராட்சி நிர்வாகம் ஏழை எளிய மக்களை மற்றும் தொழில் செய்றவங்களை பாதிக்கிற அளவுக்கு தொடர்ந்து வரி உயர்வு பண்ணிட்டு வந்தாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா தொழில் வரி உயர்வு பண்ணியிருக்காங்க, அடுத்தாப்புல சொத்து வரி உயர்வு பண்ணியிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா பாதாள சாக்கடை வரி உயர்வு, திரும்ப குடிநீர் வரி உயர்வு, இவங்க தொடர்ந்து வரி உயர்வு பண்ணிட்டு இருக்கிறதுனால இங்க அப்பாவி ஏழை எளிய மக்கள் தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் கடுமையா பாதிக்கப்படுறாங்க. ஏற்கனவே தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சுத்தமா சரியில்லை. ஏற்கனவே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருட்களோட நடமாட்டம் அதிகமா இருக்கு. இப்ப தூத்துக்குடி பகுதியில கூட பாத்தீங்கன்னா கடல் சார்ந்து ஏகபோக போதைப் பொருள் கடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது போதாதுன்னு சொல்லி இப்ப தொடர்ந்து வரி உயர்வு பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா எப்படி தூத்துக்குடி மாநகர மக்கள்